ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பிரேமா பாரதிஸ் ட்ரீம். எங்களுடைய லாஸ்ட் டே 5க்கான ட்ராவல் பிளாக் தான் இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவுடைய கண்டினியூவேஷன் தான். டே 4 பிளாக் பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் ஹோட்டல் ராயல் பார்க்கில் வந்து ரூம் எடுத்திருந்தோன்னு சொல்லியிருந்தேன். அந்த ரூம் டூரையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி 2 இடத்துல வந்து ரூம் எடுத்திருந்தோம். அந்த வீடியோஸ்லேயுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஒரு இதில் ரெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டு நார்மலாக இருந்தது, 2000 தான் வந்தது. ரூமே நல்லா பெருசாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. எக்ஸ்ட்ரா பெட் நாங்கள் எதுவுமே வந்து வாங்கலை. ஸோ ஒரே பெட்லேயே வந்து நாங்கள் கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிட்டோம். பாத்ரூம் வந்து எல்லாமே நீட்டாக ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். இங்கே பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால, அதாவது ஹோட்டலுக்குள்ளேயே இருந்ததுனால எங்களுக்கு டின்னருமே இது பண்ணிக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுமே எங்களுக்கு வந்து பக்கத்தில் இருந்ததுனால ஈஸியாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். மார்னிங் வந்து நாங்கள் எழுந்து நடந்து போகிற தூரத்தில் தான் வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தேன். நாங்கள் இப்போ வந்து முருகருடைய 4ஆம் வீடான சுவாமிமலை சுவாமிநாதர் கோவிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம். எனக்கு இது வந்து என்னுடைய ட்ரிப்பில் வந்து இது இல்லவே இல்லை, அன்பிளான்டு ட்ரிப் தான். ஸோ நாங்கள் திருச்செந்தூர் தான் போகணுன்றது என்னுடைய ஆசையாக இருந்தது. அங்கே முருகரை நல்லாவே தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இப்போ சுவாமிமலை முருகனை அதை விட சூப்பராக ரொம்ப மனநிறைவாக வந்து நான் சாமி கும்பிட்டுருந்தோம். இங்கே வந்து மொபைல் வந்து உள்ளே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொபைல் வந்து டோக்கன் மாதிரி போட்டுட்டு நாங்கள் போயிருந்தோம். அர்ச்சனை எதுவும் வாங்கலை. ஸோ முருகருடைய உயரத்துக்கு மாலை மட்டும் வாங்கி கொண்டு போய் சாத்தியிருந்தோம். ஸோ இங்கே முருகருடைய ஸ்டெப்ஸ் ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது. மேலே போய் கிட்டக்க நின்று சாமியை பார்த்த ஃபீல் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ நல்லா, ரொம்ப நேரம் கூட்டமே இல்லை, ரொம்ப சாதுவாக ரொம்ப மன நிறைவோடு சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு ஒரு ஹாப்பி, ஒரு பாசிட்டிவிட்டியோட, ஒரு ஹாப்பினஸோடு நாங்கள் அங்கேருந்து வந்திருந்தோம். சுவாமியெல்லாம் பார்த்துட்டு நல்ல தரிசனம்லாம் பண்ணிவிட்டு கீழே வந்து மொபைல் வாங்கிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடைய ஆசையும் சொந்த வீடு, அது எல்லாருடைய கனவுமே கூட. வீடு கட்டணும், இடம் வாங்கியிருக்கோம், வீடு கட்டணும், இல்லை வீடே எங்களுக்கு தனியாக வேணுன்றவங்களுக்கெலாம் கல் வந்து நம்ம ஸ்டெப்பாக அடுக்கி வச்சு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். நிறைய கோவிலில் அது மாதிரி இருக்குது. இங்கேயுமே அதை பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ பேர் வேண்டியிருந்தாங்க. நம்பிக்கையோடு எது நம்ம வேணுனாலும் அது நம்மளுக்கு கண்டிப்பாக வருன்றது எங்களுடைய நம்பிக்கையும் கூட. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து தரிசனம்லாம் பண்ணிவிட்டு ஹோட்டல் ரூம் போயிட்டு வெக்கேட் பண்ணி ஒரு 9:30 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். திரும்ப நாங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இங்கேருந்து சிதம்பரம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல்ன்ற மாதிரி பார்த்துட்டு, சிதம்பரம் நடராஜர் கோவில், தில்லை நடராஜர் அவர்களையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சென்னைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு சுவாமிமலை முருகனும் ரொம்பவே சூப்பராக இருந்தது சொன்ன மாதிரியே. ஸோ இங்கே நடராஜர் கோவிலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசில் வந்தேனாலும் எனக்கு தெரியலை. ஸோ எனக்கு வந்து இந்த கோவிலுக்கு வந்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய கோவில், அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்தது. எனக்கு அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. எனக்கு தஞ்சை பெரிய கோவில் போகணுன்னு தான் நாங்கள் ஆக்சுவலி ஆசைப்பட்டு வந்தது தஞ்சாவூருக்கு. கல்லணை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. ஏதோ ஒரு இது போக முடியாமல் போயிடுச்சு. சரி, நடராஜரையும் தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்திருந்தோம். பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது சுவாமியை தரிசனம் பண்ணது. இங்கேயுமே பூவு அருகம்பெல்லாம் வாங்கிட்டு, இன்னொன்று சொல்லியாகணும், எல்லா கோவில்லையும் விநாயகர் மட்டும் அவ்வளோ ஸ்பெஷலாக, இந்த கோவிலில் பர்டிகுலராக விநாயகர் அவ்வளோ பெருசாக சூப்பராக இருந்தார். அருகம்பில் கொடுத்து நல்ல அவரையுமே வேண்டிட்டு, இங்கேயுமே கோவிலுக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் அலோடு இல்லைன்ட்டாங்க. நான் வெளியில் மட்டும்தான் வீடியோ எடுத்திருப்பேன். குளம் பயங்கர பெருசுங்க, வேறு லெவலில் இருந்தது. பெரிய கோவில். நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ பெருசு இருக்கும்ன்ட்டு. அதுவும் உள்ள நடராஜ பெருமாள் இன்றைக்கி ஏதோ விசேஷம் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த டான்ஸ்லாம் அப்போ எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா என் பாப்பாவும் பரதநாட்டியம் போயிட்டுருக்கா.
என்னுடைய ஒரு பெரிய ஒரு வேண்டுதலாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஆசைன்னு வச்சுக்கலாம். பாப்பாவும் இந்த கோவிலில் நடனம் ஆடணுன்றதை வந்து நான் ரொம்ப மனசார வேண்டிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு இன்னும் வயசு இருக்குது, இப்போ தான் சின்ன பிள்ளை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா. கண்டிப்பாக அது ஒரு நாள் நிறைவேறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்ததுங்க உள்ள. ஆனால் இந்த கோவிலில் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, ஒரு லைன் மாதிரி இல்லை போய் சுவாமியை பார்க்குறதுக்கு. மொத்தமாக அப்படியே நின்று பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு, ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த கோவிலில் கொஞ்சம் கூட்டம் தான். ஸோ கொஞ்சம் லைட்டாக நெரிச்சு அப்படி தான் நாங்கள் சுவாமி பார்க்க வேண்டியதாக இருந்து. ஆனால் சுவாமி நல்லா ஃபுல்லாக திருப்தியாக பார்த்தோம். நேராக வந்து இவர் நடராஜர் இருந்தாலும் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தராஜ பெருமாள் இருந்தார். பெருமாளையும் வந்து அழகாக அந்த பாம்பு படுக்கையில் படுத்திருக்க மாதிரி சூப்பராக இருந்தார் பெருமாள். அவரையுமே தரிசனம் பண்ணி தீர்த்தம்லாம் பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 2 பேரையும் பார்த்துட்டு இந்த கரெக்டாக நாங்கள் போனது 11:15 போல் போனதுனால இந்த உச்சக்கால பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா, 12 o'clock அது நடந்தது. எங்களுக்கு அது ஒரு குடுப்படைன்னு நான் நினைக்கிறேன். அந்த உச்சக்கால பூஜையில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டது அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த கோவில்லையுமே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. அதனால் சில இடத்துலலாம் வந்து லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. பட் இந்த தூண்லாம் பயங்கரமாக பெருசாக இருந்தது. அது பார்க்கவே ஒரு நல்லா இருந்தது. இந்த பெல் பார்த்திங்கன்னா பயங்கர சவுண்டுங்க. நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன் வீடியோவில், அவ்வளோ சவுண்டு. பக்கத்துலேயே உட்காந்துருந்தோம். ஆக்சுவலி இந்த நெய்வேத்தியம் வந்து புளியோதரை, சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து வெண்பொங்கல் கொடுத்துருந்தாங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, இந்த புளியோதரைக்கு மட்டும் நாங்கள் கூச்சப்பட்டதே கிடையாது. பிரசாதமாக இருந்தாலும் கையை நீட்டி வாங்கிடுவோம். காசு போட்டு வாங்கினோன்னாலும் புளியோதரை வாங்கிட்டு வந்துடும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ என் பையனும் அதில் ஆட் ஆன் ஆகிட்டான், புளியோதரை ஃபேவரட்டாக. அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு. அது இல்லாமல் வெளியில் வந்து டெய்லியுமே அன்னதானம் கொடுப்பாங்களாம். ஸோ அன்னதானமும் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ ரொம்பவே நல்ல பெரிய கோவில், நல்ல காத்தோட்டம், வெயிலே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது. செம்மையாக நாங்கள் வந்து அங்கே உட்காந்து அந்த பாசிட்டிவிட்டி எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டுருந்தோம். சிதம்பரம்லேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து அப்படியே திண்டிவனம் பிடிச்சி பைபாஸ் வழியாக சென்னைக்கு வந்துட்டோம். 5 days ட்ராவலுங்க. அதுவும் எங்களுக்கு 2024 வந்து ரொம்ப 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 பெஸ்ட்டாக எண்டாச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள் நடந்திருந்தது. ஸோ வரும்போது ரொம்ப டயர்டாயிட்டாங்க பசங்க. ஏன்னா நம்மளுக்கே முடியாது, குழந்தைங்களாம் சொல்லவே வேண்டாம். ஸோ அவங்க கம்ஃபர்டபுளாக வந்து பின்னாடி அதுக்குன்னு ஒரு பெட் வாங்கியிருந்தோம், அதில் வந்து கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டே சென்னைக்கு வந்துட்டோம். 2024 எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான இயர்னு தான் சொல்லுவோம். நிறைய ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் வந்து எங்கள் லைஃப்பில் நடந்தது. ஸோ 2025யும் அப்படி இருக்கணுன்றதை நாங்கள் ரொம்பவே எதிர்பார்த்து ஹாப்பியாக வெல்கம் பண்ணியிருக்கோம் 2025. கண்டிப்பாக இந்த வருஷமும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.